தமிழ்நாடு நிகர்நிலை பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயம் செய்வது தொடர்பாக 2 வாரத்திற்குள் குழு அமைக்க தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் காத்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கு யாரால் தொடுக்கப்பட்டது? இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்றம் என்னென்ன உத்தரவை பிறப்பித்திருக்கிறது? வணக்கம். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்க, அதாவது மருத்துவ படிப்புகளுக்கான கட்டணத்தை நிர்ணயிக்க குழு அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி சார்பாக வழக்கறிஞர் வேதியார் மேனன் என்பவரும், தமிழகத்தின் சார்பாக ஜவஹர்லால் சண்முகம் என்பவரும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு புரிந்திருந்தார். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இது இரு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தனியார் கல்லூரிகளுக்கு கட்டணம் நிர்ணயிக்க மாநில அரசுகளால் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்க குழு எதுவும் இல்லை. அதனால இந்த பல்கலைக்கழகங்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப ஆண்டுக்கு 10 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கின்றனர். இது மாணவர்களுக்கு பெருத்த பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதனால இந்த கட்டணத்தை நிர்ணயிக்கிறதுக்கு குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வழக்கு போட்டிருந்தாங்க. இந்த வழக்கு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி சுந்தர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஒரு உத்தரவு நகலை தாக்கல் பண்றாரு. என்னன்னா, மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் 2 பேராசிரியர்களை இந்த குழுவுக்காக பரிந்துரைத்திருக்கிறது என்று அந்த உத்தரவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் இந்த குழுவை 2 வாரங்களில் அமைக்க வேண்டும் என்று பல்கலைக்கழக மானிய குழுவுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 18ஆம் தேதி தள்ளி வைத்திருக்கிறார்கள். அன்றைய தினம் இந்த குழு அமைத்தது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள்.